ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அது வித்தியாசத்திலும் வித்தியாசமானது. அது ஆசீர்வாதத்துக்குரியதாகவும் பாக்கியத்துக்குரியதாகவும் மேன்மைக்குரியதாகவும் இருக்கிறது. உலகத்துள்ள மனிதர்கள் ஒரு மனிதனுடைய திறமையும் ஒரு மனிதனுடைய பலத்தையும் ஒரு மனிதனுடைய அழகையும் அறிவையும் வைத்துதான் அவர்களை தெரிந்து கொள்வார்கள். வேலையானாலும் சரி, படிப்பானாலும் சரி, திருமணமானாலும் சரி, வேற எந்த பதவிக்குரிய காரியங்களானாலும் சரி, தகுதியை வைத்துத்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் நடைபெறுகிறது. தகுதி இல்லாதவர்களை இந்த உலகம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது, அங்கீகரிக்காது, அவர்களை புறக்கணித்துவிடும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலவான்களை வெட்கப்படுத்தும்படி, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறாராம். பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டு பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்துவதற்குரிய பலத்தை கொடுத்து அவர்களை காட்டிலும் பலமுள்ளவர்களாக மாற்றுகிறதே அவருடைய தெரிந்து கொள்ளுதலின் மேன்மையாயிருக்கிறது. ஆமேன். அதே போல ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார். பைத்தியங்களை தெரிந்து கொண்டு ஞானவானுக்குரிய ஞானத்தை கொடுத்து அவனை வெட்கப்படுத்தும்படி அவர்களிலும் மேன்மையான ஞானத்தை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஆச்சரியமான கிரியைகளுக்காக அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொள்கிறார். ஒன்றுமே இல்லை, ஏளனமாய் இருக்கிற, அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிற அநேகரையும், ஏன் என்னையும் கூட அப்படித்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய பாசத்தை, அவருடைய கிருபை, அவருடைய அறிவை, அவருடைய ஞானத்தை, அவருடைய பரிசுத்தை எல்லாவற்றையும் கொடுத்து உள்ளவைகளாகிய அவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தெரிந்து கொள்கிற தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அற்புதத்திலும் ஆச்சரியத்திலும் ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பைத்தியங்களையும் பலவீனம் உள்ளவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இழிவாய் இருக்கவைகளையும் தெரிந்து கொள்ளலைன்னா அவங்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? அப்படித்தான் பைத்தியமாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து மடிந்திருப்பாங்க. பலமில்லாதவைகளாகவே இருந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைத்திருப்பார்கள். ஒன்றுமே இல்லாமலே இந்த உலகத்தில் மறைத்திருப்பார்கள். கண்டிப்பாக நானும் ஒருவேளை அப்படித்தான் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருந்தால், நான் மாத்திரமில்லை, இந்த உலகத்தில் இருக்கிற அநேகம் ஆயிரம் மக்கள் அப்படித்தான் ஒன்றுமில்லாமல் போயிருப்பாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய பாசம், இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதத்தை நம்ம ஊருக்கும் கொடுத்திருக்கிறதே. கலங்காதீங்க. நாம் விசேஷித்தமானவர்கள், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நாம் அதிசயமானவர்கள், நாம் பாக்கியவான்கள். தேவன் அப்படிப்பட்ட தகுதியும் நீதியும் ஆசீர்வாதத்தையும் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. God bless you. ஆமென். அப்படிப்பட்ட அவருடைய உயர்ந்த மேன்மையான தெரிந்து கொள்வதனாலே இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் உயர்த்தப்பட்டிருக்கிறோம், மேன்மக்களாய் மாறியிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அநேகரை ஆசீர்வாதத்திற்குள்ளாய் நடத்துக்குள்ளாய் மாறியிருக்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறோம். அநேகர் நம்மை உற்று பார்க்கத்தக்கதாக உயர்ந்த ஸ்தானத்தில்
நாம் இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய சமூகத்தினாலே நடத்தப்படுகிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டதினாலே நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளாய் மாறி இருக்கிறோம். ஒன்றுமில்லாத நம்மை, அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மை, பைத்தியங்களாய் எண்ணப்பட்ட நம்மை, பலவீனமுள்ளவர்களாய் எண்ணப்பட்ட நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரே. இப்படிப்பட்ட மேன்மையான அன்புக்காக ஒவ்வொரு நாள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். எதை குறித்தும் இனி நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இப்படிப்பட்ட நல்ல தேவனாகி கர்த்தர் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ள இருக்கிறார், நம்மோடு எப்பொழுது இருப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ.